if f of z equal to u plus iv, u plus v equal to sin 2x divided by cos h 2y minus cos 2x. So determine analytical function. Determine analytical function. சொல்றேன் இங்க கொடுத்தது u plus b. அப்ப u plus b னா என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு? மைனஸ் i மல்டிப்ளை பண்ணுவ கரெக்டா? கபிலேஷ் சார் u plus v கேட்டுக்கிறான்டா. u plus v னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் i மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரே நிமிஷம் சார் கொஸ்டின் எழுதிக்கிறேன். Determine analytical function. F of z is equal to நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ல இன்னொன்று இருக்கு. நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து u கொடுத்துருப்பாங்க. இங்க u plus v கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னேன் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் ரிலேட்டடா நடத்துறேன்னு சொன்னேன்ல. அது பேசிக் இது மாதிரி தான் நான் எக்ஸாம் வைக்க போறேன். அது பேசிக், இது வந்து அட்வான்ஸ். அவ்வளவுதான். இங்க u plus v இருக்கு. அப்போ பிளஸ் நீ போட்ட ஐடியா என்ன சொன்னீங்க? மைனஸ் i மல்டிப்ளை பண்றேன். i இல்ல மைனஸ் i மல்டிப்ளை பண்ணனும். i மல்டிப்ளை பண்ணா வரும், யா மைனஸ் i மல்டிப்ளை பண்ணா வரும். அது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இன்டர்சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். பார்த்தலாமா? மைனஸ் ஐ போட்டுக்கலாம். அந்த போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை. உனக்கு எது வேணுமோ போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மைனஸ் ஐ போட்டால் ப்ளஸ் வந்துடும். ஓகே, மைனஸ் ஐ எஃப் ஆஃப் செட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐயூ ப்ளஸ் வி. அப்போ எஃப் ஆஃப் செட் மைனஸ் எஃப் ஆஃப் செட் ஆஃப் 1 மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு u plus v plus I into v minus u. Capital U is equal to u plus v. Small v is equal to, so capital V is equal to I of v minus u. u of எழுதணும். See, I வரக்கூடாது. v minus u. So இப்போ capital U is equal to sin 2x divided by cos h into 2y minus cos 2x. ஏன் சார் h வந்திருக்கு? என்னப்பா h வந்திருக்கு? இல்ல, நீ பேசுறது புரியல. cos h 2y னு வந்திருக்கு. கைப்பற்படி ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் படிச்சிருப்பியா? போன வருஷம் படிச்சிருப்பியா? மறந்துட்டேன் சார். அது பார்த்துக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ்ன்னு வரும், அவ்வளோதான். sin cos h 2x ஓட டெரிவேட்டிவ் என்னன்னா 2 இன்ட்டு sin h 2x. அது சைனுக்கு வந்ததுன்னா காசுன்னு வரும். சரிங்களா? கைப்பற்படி ஃபங்க்ஷன் அது பேர். சரிங்களா? ஓகே. அது வந்து இமேஜ் அதுக்கு மைனஸ் சைன் வராது, அப்படியே டைரக்டா வந்துடும். அப்ப என்னாச்சு? கேப்டன் யூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். யூ பை வி மெத்தட் பொறுமையா போடுங்க. யூ டேஷ் டூ. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆமா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கரெக்ட்டா? அப்போ sin யூ பை வி மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா யூ பை வி மெத்தட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்ட்டுங்களா? யூ விட யூ இல்ல யூ டேஷ் வி. யூ டேஷ் வி ஃபார்முலா எழுதணுமா? சரி, எழுதிக்கிறேன் பாருங்க. யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். யூ டேஷ் வி divided by v square. கரெக்ட்டுங்களா? u dash v minus u v dash divided by v square. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டா சார். அப்ப ux க்கு வந்துட்டு cos h 2y minus cos 2x into cos 2 cos 2x sin 2x minus sin 2x into plus 2 okay plus 2 2 sin 2y 2 sin 2x
sin 2x கரெக்டா cos h 2y வந்து வேரியபிள் அதாவது கான்ஸ்டன்ட் டைம்னா 0 அது காணும். cos h 2x 2y அது 2y minus cos 2x whole square இது வரைக்கும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். இதை பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை டேரெக்டாக யூஎக்ஸ் ஆஃப் 0 கம்ம போட்டுக்கலாமா இல்லை இன்னொரு ஸ்டெப்பு போட்டு போட்டுக்கலாம். சரி இன்னொரு ஸ்டெப் போட்டுக்கலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா அது போட்டால் சிம்பிளாக சார். யூஎக்ஸ் ஆஃப் 30, 0 வெளியே எடுத்துக்கோ. ஓகே போடலாம் போட்டாலும் தெரியும். நம்ம போடாமல் எதுவும் பேச முடியாதுல்ல. 2 வெளியே எடுத்துக்கோ. 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? cos 2x இங்கே இருக்கும். cos h 2y இருக்கும். கரெக்டுங்களா? cos 2y மைனஸ் cos 2x இருக்கும். கரெக்டாப்பா? இது என்ன மைனஸ் 2 sin 2x ஸ்கொயர் 2 வெளியே எடுத்துட்டேன். sin ஸ்கொயர் 2x இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். டிவைடட் பை cos h 2y மைனஸ் cos 2x ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? சரி அப்புறம் என்னாச்சு? ux ஆஃப் z, 0 கண்டுபிடி. அப்போ 2 இன்ட்டு சொல்கிறேங்கண்ணா 2 into cos 2x cos 2x இல்லை 2z கரெக்டா? ஆமாம். 0 மைனஸ் cos h 0னாலும் ஒன்று தான். 1 மைனஸ் cos 2z மைனஸ் sin ஸ்கொயர் 2z கரெக்டாப்பா? டிவைடட் பை sin 1 ஸ்கொயர் மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாட் ஸ்டெப். ஓகே சார். சரி இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். பண்ணுங்க பார்க்கலாம். தெரியலையே சார். இது 1 மைனஸ் cos 2z வந்துருச்சு. கரெக்டுங்களா? 1 மைனஸ் cos 2 theta. அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் cos ஸ்கொயர் 2z எழுதிட்டு 1 மைனஸ் cos 2z இன்ட்டு 1 பிளஸ் cos 2z எழுதலாமா? அப்படி எழுதின பின்னாடி இப்போ வேற ஏதாச்சும் ஈஸி மெத்தட் இருக்கா சார்? என்னடாங்கண்ணே சார் இது கஷ்டமா இருக்கு. சரி கஷ்டம்னா பிஏடியில் படிக்க சொன்ன மாதிரி பேசு. கஷ்டங்கிற அடப்பாவி ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா எழுதணும் கஷ்டங்கிற சார். அது அப்படி யோசிக்கணும் சார். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எழுதுற மாதிரி ஒரு ஸ்டெப் எழுதுற பாரு. cos 2z 1 மைனஸ் cos 2z sin ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் cos ஸ்கொயர்டு 2z எழுதலாம். கரெக்டா? sin ஸ்கொயர்டு cos ஸ்கொயர்டு எழுதலாம். 1 மைனஸ் cos ஸ்கொயர்டு எழுதலாம். என்ன டவுட் இருக்குதா? டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? சரி இது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி வெளியே எடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்போ 2 இன்ட்டு cos 2z 1 மைனஸ் cos 2z மைனஸ் 1 மைனஸ் cos 2z இன்ட்டு 1 பிளஸ் cos 2z. சரிங்களா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எடுக்கிறேன். டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர். கரெக்டாப்பா? சார் நம்ம அந்த இதுக்கு அவ்வளோ பண்ணவே தேவையில்லையே. 1 மைனஸ் cos கம்ப்ளீட் சொல்றது புரியல. நீங்க அந்த இது பண்ணி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸ்டெப்புக்கு வந்தீங்களா சார்? ஆமாப்பா இது 1 ஸ்கொயர் தானே. அது நம்ம வந்துட்டு cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta is equal to 1ல இருந்து கொண்டு வந்துக்கலாங்க. அதான்டா அது எப்படி பண்ணுவேன்? அதையும் பண்ணி போடலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணி போடலாம். நீ சொன்னது மல்டிப்ளை பண்றதே வேணாங்கண்ணா சார். சரி நீ இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம்னு. சரி நீ சொன்னது கரெக்ட் தான் பண்ணிக்கலாம். அது இல்லை சார். நீங்க அந்த கிரீன்ல எழுதிருக்கீங்கல்ல sin ஸ்கொயர் 2zக்கு மேலையா? நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு தெரியும்ல சார் cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta is equal to 1. சரி அப்போ sin ஸ்கொயர் theta is equal to 1 minus cos ஸ்கொயர் theta.
அது இங்க எழுதிக்கிறேன். வேற என்ன எழுதிக்கிறேன்? அதை டைரக்டா நான் எழுதிக்கிறேன். நீங்க வந்துட்டு a மைனஸ் b a ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறீங்க. மல்டிப்ளைல பண்ண மல்டிப்ளை. டேய் sin ஸ்கொயர் தானே நான் அப்படி மாத்திக்கிறேன். இங்க பாருங்க sin ஸ்கொயரை மாத்திக்கிறேன், தெரியுதா இல்லையா? sin ஸ்கொயர் 2z வந்துட்டு sin ஸ்கொயரை வந்து நான் இப்படி மைனஸ் 1 மாத்திக்கிறேன். மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2z. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் தான் a மைனஸ் b a பிளஸ் b போட்டுக்கிறேன். சரியா? ம் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க b பாருங்க, ஸ்கொயர் இந்த மைனஸ் b டேமும் இந்த a டேமும் ப்ளஸ் காமன். b. அப்ப இதுல ஒரு டேம் கட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம் சார். சரி சொல்லுங்க. அவ்வளவுதானே? இங்க பாருங்க, இந்த டேம் இந்த டேம் காமன். கரெக்ட்டுங்களா? இப்ப அடிச்சுக்கிறேன் பாத்தியா? இந்த டேமு இந்த டேமு அப்புறம் இதுல இருக்கிறது காமன்னால இது காமனா இருந்து எடுத்து வெளியே எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது வெளியே எடுத்துட்டு பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? ஓ ஓகே. அப்ப டிவைடட் பை என்ன கிடைக்குது? டிவைடட் பை 1 மைனஸ் காஸ். சரி, இப்போ 2 இன்ட்டு காஸ் 2z மைனஸ் 1 மைனஸ் காஸ் 2z அப்ப இந்த டேம் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 2z. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 2z. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். 1 மைனஸ் காஸ் 2z வந்துட்டு 2 sin square dz. கரெக்ட்டுங்களா? அப்ப இப்பதான் ux of z, 0 கண்டுபிடிச்சிட்டோம். ux of z, 0 என்ன? மைனஸ் cosecant square dz. மைனஸ் cosecant square dz. சரியாப்பா? ஓகே சார். இப்ப ux கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி என்னது? இதே மாதிரி ப்ராசஸ் uy கண்டுபிடிக்கணும். சரிங்களா? போட்டலாமா? சரி, ஃபர்ஸ்ட் uங்கிறது என்ன எழுதிக்க, அப்புறம் ux நம்ம uy கண்டுபிடிக்கலாம். அப்ப u ஈக்குவல் டு sin 2x divided by cos 2y minus cos 2x. uy equal to u dash. சார் அந்த cos h2 என்ன சார் பண்ணணும்? டெரிவேட்டிவ் பண்ணா sin 2y ன்னு மாறிடும். cos 2y ஓட டெரிவேட்டிவ் என்ன? இப்பதான் கொடுத்தேன், 2 sin h 2y i. சரிங்களா? சார் நான் ஏதோ தப்பு மறுபடியும் சார் ux மேலே போங்க சார். ஒரே நிமிஷம் இதை மட்டும் முடிச்சு நான் மேலே போய்க்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அந்த டைம் காட்டுறேன். சொல்றேன் கண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் சார் சார் 2 into cos 2y. Cos 0 is also 1. Cos 0 is also 1. அதை இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே. வேற என்ன டவுட்? போலாமா? இது கரெக்டா பாத்துக்க. uy கிடைச்சது. இது u வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது sin வந்து 0 ஆயிரும். ஏன்னா x அதனால 0 ஆயிரும். 0 இன்டு இந்த டேர்ம் வரும் மைனஸ் u ஓட வேல்யூ இது. v dash இதனோட டெரிவேட்டிவ். இதனோட டெரிவேட்டிவ் என்ன? இதனோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா sin cos வந்து sin ஆயிரும். கரெக்ட்டா? அப்ப 2 sin y. இது வித் ரெஸ்பெக்ட் டு y னால இது 0 ஆயிரும். அப்ப இந்த v u dash வந்து 0. v u dash minus u v dash. அப்ப minus sin 2x into minus புரியுதுன்னா கேடு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சார் ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். -2 sin h 2y. கட்சி வந்து மைனஸ் வராதான்னு சொல்லி கொடுத்தேன். இங்க மேல ஃபார்முலா கொடுத்துட்டு தான் நடத்தினேன். இங்க பாருங்க சைடுல ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருதா, இங்க கொடுத்துக்கிறோம் பாருதா. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படின்னு.
ட்ரிகனாமெட்ரி ஓ வந்து ஓகே நெகட்டிவ் வேல்யூ வரும். சரிங்களா? கல்பிடபிள் ஃபங்ஷன் ம் நெகட்டிவ் ஃபார்ம்ல வராது. சரியாப்பா? ஓகே சார். ம். சரி போடுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இது 0 ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் 0 ஆயிரும். இப்ப என்னது? uy of z comma 0 is equal to மைனஸ் sin 2z minus sin 2z 0. ஏன்னா கட்சி uh, sin கட்சி uh, 0வும் 0 okay. தான். ஓகேங்களா? sin கட்சி 0வும் நம்மளுக்கு 0 தான். சரியாப்பா? Or ஓவரால் டினாமினேட்டர் cos h 0 தான் 1 சார்? ஆமா cos 0 ஒண்ணு இல்ல. அதே மாதிரி கைப்படக்கூடிய ஃபங்க்ஷனும் ஒண்ணாமா. sin கட்சி ஓகே. 0 வந்து 0னா sin 0 இதுவும் 0 சரிங்களா? அப்போ anything by 0 0. ஆ. அப்ப இது என்னது 0 ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். சரி. இப்ப என்ன பண்ணணும்? இது U ஸ்மால் கேப்பிட்டல் U டா. நான் ஸ்மால் போட்டுட்டு வரேன். கேப்பிட்டல் இது. ம் 2 கேப்பிட்டல். கேபிட்டல் போட்டேன் சார். கேப்பிட்டல் தான். இது இப்ப கேபிட்டல் கேப்பிட்டல் எஃப் ஆஃப் இஜெட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? ரியல் பார்ட் தானே கிவன். அப்ப ரியல் பார்ட் கிவன் என்னது? ux கேபிட்டல் f of z is equal to இங்கே u given அப்போ integral ux of z comma 0 minus I into uy of z comma 0 whole bracket dz. அப்போ f of z is equal to integral minus cosecant square z into dz. சார் என்னது சார் cosecant square? cosecant ஸ்கொயர் இஜெட் என்ன காட்டு தானே? ஓ மைனஸ் காட்டு. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகே சார். காட் இஜெட் பிளஸ் சி. இது என்னது? cos z plus கேப்பிட்டல் c எஃப் ஆஃப் இஜெட். capital f of z. இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் அப்போ இஜெட் எழுதிங்களா? small f of ஸ்மால் z இஜெட் ஈக்குவல் டு கேப்பிட்டல் எஃப் ஆஃப் இஜெட் டிவைடட் பை 1 மைனஸ் ஐ. கரெக்ட்டுங்களா? ஒரே நிமிஷம். capital f of z is equal to f of z into 1 minus I. Small f of z is equal to f of z divided by 1 minus I. ம். எங்க சார் கட்டே ஆக நிக்குது? கட் ஆகலன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் மாத்தி போடு. கட் ஆகுற மாதிரியே வருமாடா டேய். என்ன f வந்து of அது எழுது. அதெல்லாம் மைந்துக்காத. f of z is equal to cot z by 1 minus I plus k. கரெக்டா? பிளஸ் கேன்னு போட்டேன். அது கேன்னு போட்டுங்க. எப்பயுமே டினாமினேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகே. டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ cot z into 1 plus I divided by 1 கான்ஜுகேட் minus I மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 plus minus i into 1 plus i. a plus b a minus b a அப்ப square 2 minus ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்ம ஃபைனல் வேல்யூ. அப்போ 1 plus 1 2. 1 plus 1 2. அப்ப காட் டிஜெட் ஆயிடும். அப்போ f of z is equal to 1 plus I into cot z whole